ஒரு நாள் வசந்தவன என்ற காட்டுல லூனா என்ற குருவி தன்னோட பையன் குக்கு கூட தனியா வாழ்ந்து வந்தது. அந்த காட்டுல அப்பதான் மழைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிச்சது. தன்னோட பையன் குக்குக்கும் தனக்கும் ஒரு அழகான மர வீடு கட்டணும்னு லூனா குருவிக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா லூனா கிட்ட வீடு கட்டுறதுக்கு போதுமான அளவு பணம் இல்லாதனால ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல காளை என்ற காகமும் வெள்ளி என்ற காகமும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த காகங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருந்தது. பிறகு கொஞ்சம் நிலமும் இருந்தது. இப்படி தங்களுக்குன்னு வீடும் நிலமும் இருந்தாலும் பொய் சொல்றது, ஏமாந்த பறவைங்க கிட்ட திருடி சாப்பிடுறது, இதையெல்லாம் வழக்கமா வச்சிருந்தாங்க. உழைச்சு சாப்பிடணும்னு எண்ணம் அவங்களுக்கு எப்பவும் வந்ததே இல்லை. லூனா ரொம்பவே சுறுசுறுப்பான குருவி. தினமும் வேலைக்கு போகும். அதுல கிடைக்கிற பணத்தை வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தது. அப்படி வேலை செஞ்சுட்டு அதுல கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருந்தது. இப்படி வர வழியில வெள்ளிக்காகம் ஒரு மரத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தது. என்ன லூனா, எங்க போயிட்டு வர? கையில என்ன பணம் வச்சிருக்க? வெள்ளி அக்கா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலை செஞ்சதுக்கான பணம் தான் இது. நான் இப்படி தினமும் வேலைக்கு போனாதான் பணம் சேர்க்க முடியும். பணம் சேர்த்து வைக்கிறியா? எதுக்கு பணம் சேர்த்து வைக்கிற? வெள்ளி அக்கா, நான் ஒரு மர வீடு கட்டலான்னு இருக்கேன். மழைக்காலம் வந்த அப்பவே நான் ஒரு வீடு கட்டி இருந்திருக்கணும். ஆனா அப்போ என்கிட்ட பணம் இல்லை. இப்ப குளிர்காலமும் வந்துருச்சு. என்னுடைய பையன் குக்கு குளிர்ல ரொம்பவும் கஷ்டப்படுறான். அதனால நான் சீக்கிரமாவே மர வீடு கட்டியே ஆகணும். அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி வெள்ளி அக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என் பையன் குக்கு வீட்ல தனியா இருப்பான். இப்படி சொல்லிட்டு லூனா அங்கிருந்து பறந்து போச்சு. ஓஹோ, லூனா, வீடு கட்ட போறியா? உன்கிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி ஏமாத்தி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். இப்படியே சாயந்தர நேரம் வந்தது. காலேஜி, நான் இப்பதான் லூனா குருவிய பார்த்துட்டு வரேன். லூனா குருவிய பார்த்துட்டு வரியா? லூனா குருவிக்கு என்ன ஆச்சு பெல்லி? நாம ஒரு பறவையை ஏமாத்துறதுக்கு நேரம் வந்துருச்சு. அது வேற யாரும் இல்ல, லூனா குருவிதான். லூனா நிறைய பணம் வச்சிருக்கு. அது வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சிருக்கான். காலு, நாம எப்படியாவது லூனா கிட்ட இருந்து அந்த பணத்தை ஏமாத்தி வாங்கிடணும். அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுங்க காலேஜி. ஐடியா தானே. ம், நம்முடைய நிலம் இப்போ சும்மா தானே இருக்கு பெல்லி. அதனால நாம லூனா குருவி கிட்ட போய் எங்க நிலத்துல நாங்க கேரட் விவசாயம் பண்ண போறோம். ஆனா கேரட் விவசாயம் பண்றதுக்கு விதைகள் வாங்க எங்க கிட்ட பணம் கம்மியா இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணோம்னா வர லாபத்துல ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்குவோம். நீயும் வீட்டை சீக்கிரமா கட்டிடலாம். இப்படி சொல்லி லூனா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொஞ்சம் காசுல விதைகளை வாங்கிக்கிட்டு மீதி காசை நாம எடுத்துக்கலாம். காலேஜி, அப்ப லூனா குருவிக்கு லாபத்துல சரிபாதியா கொடுக்க போறீங்களா? இல்ல பெல்லி, லூனாவை நம்ம ஏமாத்த போறோம். நிலத்துல கேரட் விளைஞ்சதும் கொஞ்சம் கேரட் மட்டும் லூனாவுக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம மார்க்கெட்ல வித்து பணமாக்கிடலாம். அந்த குருவியால நம்மள என்ன செய்ய முடியும்? காலேஜி, வாங்க, நாம இப்பவே லூனா குருவிய போய் பார்த்து பேசலாம். இப்படி பேசிக்கிட்டே 2 காகங்களும் லூனாவோட கூட்டை நோக்கி பறந்து போனாங்க. காலண்ண, வெள்ளி அக்கா, என்ன என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? லூனா, பெல்லி இப்பதான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுச்சு. நீ வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கியாமே. நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? இதுக்கு தான் நாங்க ஒரு யோசனையை சொல்லலாம்னு இங்க வந்தோம். யோசனையா? என்ன யோசனை காலண்ண? இங்க பாரு லூனா, என்னோட நிலத்துல நான் இப்ப கேரட் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா கேரட் விதைகள் வாங்க என்கிட்ட இப்ப பணம் இல்ல. இது குளிர்காலம் வேற. கேரட் விவசாயம் பண்ணோம்னா நல்ல விளைச்சல் கொடுக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னோட நிலத்துல கேரட் விவசாயம் பண்ணலாம். பிறகு வர லாபத்துல ஆளுக்கு பாதியா என் பணத்தை எடுத்துக்கலாம். உனக்கு நிறைய பணம் கிடைச்சதுன்னா நீயும் சீக்கிரமா வீட்டை கட்டிடலாம். அப்புறம் குக்குவும் நீயும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழலாம். ஆமா லூனா, உன்கிட்ட இருக்கிற பணத்தை எங்க கிட்ட கொடு. காலேஜி நாளைக்கே கேரட் விதைகளை வாங்கிக்கிட்டு வந்து நிலத்துல விதைச்சிடுவாரு. அப்புறம் நிலத்துல சின்ன சின்னதா இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் காலேஜியே பார்த்துப்பாரு. நீ உன்னோட பங்குக்கு பணத்தை கொடுத்தா மட்டும் போதும். உடனே லூனா குருவி தன்னோட பையன் குக்குவை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சது.
தனக்குன்னு சொந்தமா வீடு வாங்கணும் என்ற ஆசையில காலு பெல்லி சொல்ற யோசனைக்கு லூனா சரின்னு சொல்லுச்சு. காலண்ண, பெல்லி அக்கா, இந்தாங்க பணம். நீங்க கேரட் விதைகளை வாங்கி நாளைக்கே விதைச்சிடுங்க. நானும் நிலத்துல வந்து வேலை பார்க்கறேன். இப்படி சொல்லிட்டு லூனா பணத்தை 2 காகங்கள் கிட்டேயும் கொடுத்தது. பிறகு காகங்கள் பணத்தை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு வந்த காகங்கள் 2 பேரும் லூனாவை ஏமாத்துனதை நினைச்சு சந்தோஷமா சிரிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிந்தது. கேரட் விதைகளை வாங்கிக்கிட்டு வந்த காலுக்காகவும் பெல்லிக்காகவும் லூனா இவங்க 3 பேரும் நிலத்துல விதைகளை விதைச்சிட்டு பிறகு தண்ணி ஊத்துனாங்க. இப்படியே சில வாரங்கள் ஆனது. விதைகள் விதைச்சிருந்த இடத்துல செடிகள் எல்லாம் வளர ஆரம்பிச்சது. வீட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த காலுக்காகத்தை பார்த்து வெள்ளிக்காகம் இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, கேரட் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற போகணும். இப்ப என்ன பண்றது? பெல்லி, நீ லூனா குருவி கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லை, சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் நிலத்துல உள்ள எல்லா வேலைகளையும் கொஞ்ச நாளைக்கு நீயே பாத்துக்க, இப்படி போய் அந்த குருவி கிட்ட சொல்லு. இப்படி காலுக்காக சொல்ல வெள்ளிக்காகம் லூனா வீட்டுக்கு பறந்து போச்சு. லூனா லூனா, காலேஜிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. அவரை கூட்டிக்கிட்டு நான் டாக்டர் கிட்ட போக போறேன். என்னைக்கு வீட்டுக்கு வருவோன்னு தெரியாது. அதனால கேரட் விவசாயத்தை கொஞ்ச நாளைக்கு நீயே பாத்துக்கோ. என்னடா, பெல்லி அக்கா இப்படி சொல்றாங்களேன்னு தப்பா நினைக்காத. எனக்கு வேற வழி இல்லை லூனா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு இங்க வந்தேன்.